ராஜி கிராக்கர்ஸ் சிவகாசியிலிருந்து நேரடியாக தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில், அதுவும் 75% டிஸ்கவுண்டோட இவங்க கிட்ட கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு பட்டாசுகள் புக் பண்ணும்போது ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், 10,000 ரூபாய்க்கு பட்டாசுகளை புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் இவங்க கிட்ட கிடைக்கும். சவுத் இந்தியா முழுக்க இவங்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணித்தராங்க. இவங்களுடைய ஆன்லைன் புக்கிங் வெப்சைட் லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நம்ம செக் பண்ணாமல் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, சும்மா தரமாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. இங்கே ஓடிட்டு தாண்டா இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் யாருக்காக ஓடுறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உனக்காக நீ எப்போ தாண்டா ஓட போகிற? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஹிப்பா பாதியுடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாக இருக்கிற கடைசி உலகப் போர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தின் கதைப்படி நாடுகளில் எல்லா நாடுகளும் அங்கம் வகிக்குது இல்லையா. ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இதிலிருந்து வெளியே வர்ற சீனா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சைனாவுடைய குட் புக்ஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து வெளியே வந்து அங்கே போய் ரிப்பப்ளிக்கில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு உலகத்தில் பல நாடுகள் இங்கேருந்து வெளியே வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிடுது. இப்போ யாரெல்லாம் எங்கள் இதில் ஜாயின் பண்ணாமல் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்க மேலெலாம் நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு அறிவிக்குது சீனா. இதில் இந்தியா இதுவரைக்கும் போய் ரிப்பப்ளிக்கில் ஜாயின் பண்ணாத காரணத்தினால இந்தியா மேலே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வார தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதலில் முதல்ல அடி வாங்கிறது நம்ம தமிழ்நாடு தான். அந்த தாக்குதல் நடக்கிற அந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக நாசர் இருக்காப்புல, அவருடைய பொண்ணாக அனகா இருக்காங்க. இவர் பேருக்கு தான் சிஎம்ஏ ஒழிய எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நம்ம நாசருடைய மச்சானாக இருக்கக்கூடிய நம்ம நட்டி அவர் தான். இப்போ ரிப்பப்ளிக் ஆர்மி தமிழ்நாட்டை மொத்தமாகவே கைப்பற்றிடுச்சு. கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மக்களை சித்திரவதை பண்ணி அடுக்கடுக்காக கொன்று குவிக்கிறாங்க அவங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாத நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் அவர், எங்க தமிழ்நாடே மொத்தமாக ரிப்பப்ளிக் ஆர்மிக்கு சரண்டர் ஆகிறோம், தயவு செஞ்சு எங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவங்களுடைய நலனுக்காக நாங்கள் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறோம், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இறங்கி வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹிப்பா பாதி இதை இயக்குனது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், மியூசிக், தயாரிப்பு அப்படின்னு அவ்வளவையுமே அவரே தான் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்குடைய செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் கொடுத்துருக்காப்புல. இதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன் மக்களே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதுமையான கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் அவர் பண்ணியிருக்காப்புல. அதை விட முக்கியமாக இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பணக்காரன், நான் ஏழை, நீங்கள் ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்தவர், நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், இப்படிங்கிறவன்லாம் வாழ்க்கை இதே ஸ்மூத்தாக போகிற வரைக்கும் தான். நாளைக்கு உலகம் அழிவினுடைய விளிம்புக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்கள்கிட்டையும் 10 பைசா இருக்காது, என்கிட்டையும் 10 பைசா இருக்காது. நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், அவ்வளோதான். மனிதம் தான் கடைசியில் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுனாங்க பாருங்கள். அது டெஃபினட்டாக ஒரு ஆறுதலான மேட்ரு இந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹிப்பா பாதி ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அவருக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட, ஏன் அவரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதப்பட்ட கேரக்டர்னே சொல்லலாம் நம்ம நட்டி என்கிற நட்ராஜ். அவருடைய கதாபாத்திரம் இவங்க 2 பேர் போக நாசர் ஆகட்டும், அனகாவாகட்டும், ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும், இளங்கோ குமாரவேல் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், சிங்கம்புலி ஆகட்டும், ஷாராவாகட்டும், இளங்கோ குமாரவேல் ஆகட்டும்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம கல்யாண் மாஸ்டரும் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காப்புல, அவரும் அதை கொடுத்தது நீட்டாகத்தான் பண்ணியிருக்காரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாரும் கொடுத்ததை நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்மெல்லாம் ஹாலிவுட் படம் மாதிரி வந்து 1000 கோடி 2000 கோடியில் பட்ஜெட்டில் படம் பண்ணுற ஆளுக கிடையாது. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தில் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸுங்கிறது ஒரு சில இடங்களில் பிசிறடிச்சா கூட பெரும்பாலான இடங்களில் வந்து பரவாயில்லைங்க. இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டு கொஞ்சம் தத்ரூபமாகவே முடிஞ்ச அளவுக்கு அதை காண்பிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. படத்துடைய செகண்ட் ஹாஃபே சுமார் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். பட் சொல்லப்பட்ட விதத்தில் எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படிமே. அந்த மாதிரி படம் பார்க்குற பாமர மக்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தான் சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது பெருசாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க பண்ண ஓவர் டீட்டெயிலிங்கிற விஷயமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபை கம்ப்ளீட்டாக கிளம்சி ஆக்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. நட்டியுடைய கதாபாத்திரம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்காவது எழுதப்பட்ட கதாபாத்திரம், ஓரளவுக்கு அழுத்தமாக எழுதின கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் ஈவன் கதாநாயகனான ஹிப்ஹாப் ஆதியுடைய கதாபாத்திரமே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் எழுதப்பட்டிருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே இதே நிலைமை அப்படின்னா மற்ற கதாபாத்திரங்கள்லாம் எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தில் 2 வில்லன், ஒன்று அந்த ரிப்பப்ளிக் ஆர்மியுடைய ஜென்ரலாக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், இன்னொருத்தர் மொட்டையடிச்ச ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். இந்த 2 கதாபாத்திரமே பயங்கர டம்மியான கதாபாத்திரம் தான். எந்த ஒரு இம்பேக்டையோ ஒரு பயத்தையோ எதையுமே அந்த கதாபாத்திரங்கள் 2ஐயும் கொடுக்கல. அந்த 2 கதாபாத்திரத்துடைய க்ளோஸ் அவுட் ரொம்ப சப்பையாக முடிஞ்சு போச்சு. என்னங்க எப்படி முடிச்சிட்டாங்க கடைசியில் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. கதாநாயகன் கதாநாயகி 2 பேத்துக்கும் இடையிலான அந்த காதல், நாசர் அண்ட் கோ இவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, அழகம்பெருமாள் ஆகட்டும் இளங்கோ குமாரவேல் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்கும் உண்மையாகவே இந்த கதையால் அவ்வளோ பெரிய வேலை என்ன அப்படிங்கிற விஷயம்னு சொல்லி பல விஷயங்களை இவங்க கன்வின்சிங்காக சொல்லவே கிடையாது. இது இன்னொரு பிரச்சனை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையளவில் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய இந்த படம் திரைக்கதையில் கதகளி ஆட்டம் நடந்ததுனால ரொம்ப சுமாரான ஒரு படமாகி போய் முடிஞ்சு போச்சு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் இந்த வெட்டி வீசக்கூடிய காட்சிகள், இந்த வெட்டு குத்துக்கள், சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த விஷயம் பெருசாக கிடையாது. இந்த படம் இன்றைக்கி நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.